மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் ஒட்டு கேட்கறது. அதுக்கு புராணத்துல ஏதாவது கதை இருக்கா? சுகபிரம்மர்னு ஒரு முனிவர், அவருக்கு உருமாறுற சக்தி உண்டு. அவர் என்ன பண்ணார்? கிளியா மாறினார்ல, சந்தோஷமா பறந்து திரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம்ல. இதே உருவத்தோட போய் கைலாயத்துல சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார். கிளி உருவத்துல கைலாயத்துக்கு போனா அங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சிவ ரகசியத்தை உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். உபதேசம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து சிவபெருமான் கிட்ட தரிசனம் வாங்கி இருக்கலாம் இல்லையா? இவர் என்ன நினைச்சார்? அந்த ரகசியத்தை ஒட்டு கேட்கணும்னு அவங்க ரெண்டு பேரையும் வட்டமிட்டு சுத்திட்டே இருந்தார். பார்த்தா பார்வதி தேவிக்கு கோபம் வந்துட்டுது. பூலோகத்துல இதே கிளி முகத்தோட மனுஷனா பிறப்பீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. முனிவர் தன்னோட தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அப்போ சிவபெருமான் சொன்னாரு, ஒரு விதத்துல இந்த தண்டனை கூட நன்மைக்குதான், நீங்க போய் மருதவனத்துல தவம் செய்யுங்க, நான் அங்க வந்து காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த முனிவர் பூலோகத்துல இருக்கிற கிருதாசி என்கிற பெண்மணிக்கு கிளி முகத்தோட ஒரு அழகான மகனா பிறந்தார் சுகர். சின்ன வயசுலயே எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டார். எல்லாத்தையும் துறந்து மருதவனத்துல தவம் செய்யறதுக்காக போனார். ஒரு நல்ல சுவாதி நட்சத்திர திருநாள் அன்னைக்கு சிவபெருமான் இறங்கி வந்து ரிஷபாரூடரா மருதீஸ்வரரா அவருக்கு காட்சி கொடுத்தார். பெண்ணையாருக்கும் மலட்டாருக்கும் இடையில இருக்கிற இந்த தலம் தான் இடையாறு. இந்த இடையாறுல மருதீஸ்வரர் இறங்கி வந்து அவருக்கு அத்தனை ஜோதிட கலைகளையும் ஜோதிட சாஸ்திரங்களையும் அவருக்கு கத்துக் கொடுக்கிறார். அதனால சுயம்புலிங்கமா இந்த திரு இடையாற்று தலத்துல அவர் எழுந்தருளினதுனால அவருக்கு பெயர் இடையாற்றுநாதர் அப்படின்னு பேர். இங்க இருக்கிற அம்பிகை ஞானாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். இந்த இடத்துக்கு தலவிருட்சமா இருக்கிறது மருதமரம். மருத மரத்துக்கு மழையை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதுக்கு அர்ஜுன மரம் என்கிற பெயரும் உண்டு. ஒரு முனிவர் ஒட்டு கேட்டதுக்கே கிளிமுகத்தோட வந்து மனுஷனா பிறந்தாருன்னா நம்ம எல்லாம் ஒட்டு கேட்டா என்னவா பிறப்போம்னு நல்லா யோசிச்சு பாருங்க.